தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அறிவியலாளர், அரசியல் விமர்சகர் திரு பொன்ராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். பீகார் மாநிலத்துல SIR என்கிற அந்த சிறப்பு வாக்காளர் அந்த திருத்த வேலைகள்ல 56 லட்சம் வாக்காளர்களை அதிரடியாக தேர்தல் ஆணையம் தகுதி நீக்கம் பண்ணிருக்கு. இது நாடு முழுவதுமே இந்த வேலை தொடரும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இதை எப்படி புரிந்து கொள்றது சார்? இது ஜனநாயகத்தின் குரல் வலை நெரிக்கப்படுகிறது என்றுதான் பார்க்கணும். ஏன்னா SIRல ஒரே மாசத்துல கிட்டத்தட்ட 65 லட்சம், நீங்க சொல்றது 52 சொல்றீங்க, 65 லட்சம் பேரை பிளாக் ஆஃப் ஃபார் ரிமூவல், அதாவது 65 லட்சம் பேரை பிளாக் ஆஃப் பண்ணி ரிமூவ் பண்றதுக்கான வேலை பண்ணிருக்காங்க. அப்ப இது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத நீங்க பார்க்கணும். அதாவது கிட்டத்தட்ட 2009 இருந்து அமல்படுத்தப்பட்ட ஆதார் ஐடிக்கு ஒரு தனி ஆணையம் ஏற்படுத்தி UIDA ஆணையம், அந்த ஆணையத்திற்கு 18,000 கோடி செலவழித்து இந்தியா முழுமைக்கும் ஆதார் ஐடியை மேண்டேட்டரின்னு என்று ஆக்கி, அந்த ஆதார் ஐடியை ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஷியல், போட்டோ, மற்ற டேட்டா எல்லாம் கொடுக்கணும். அதுக்கு சும்மாலாம் கொடுக்க முடியாது. உங்களுடைய சர்டிபிகேட்லாம் கொடுத்துதான் நீங்க அதை ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்ப இத்தனையும் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ண பிறகு ஆதார் ஐடி ஜெனரேட் ஆகி உங்களுக்கு வருது. சரிங்களா? இதுக்கு மத்திய அரசு செலவழிச்ச தொகை மட்டும் 18,000 கோடி. அப்ப 18,000 கோடி செலவழிச்சு இந்த ஆதார் ஐடிய நம்ம போனோட லிங்க் பண்ணிருக்காங்க, பேங்கோட லிங்க் பண்ணிருக்காங்க, பேனோட லிங்க் பண்ணிருக்காங்க. இப்படி எல்லாத்துலயும் லிங்க் பண்ணி இந்த ஆதார் ஐடி டேட்டா இஸ் கனெக்டட் வித் ஆல் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ். இது சொல்லாது அப்படின்னு ஒரு தேர்தல் ஆணையம் சொல்லுது அப்படின்னா இந்த கவர்மெண்டே செல்லாது தானே அர்த்தம். எப்படி எடுத்துக்கிறேன்? அடுத்து இல்ல சார், இதுல உச்ச நீதிமன்றம் இப்ப சொல்லி இருக்கு, நீங்க ஆதாரையும் அந்த வாக்கட்டையும் ஆவணமாக எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லுது. ஆனாலும் தேர்தல் ஆணையம் அதை கண்டு கொள்ளல. இதை எப்படி பாக்குறது? தேர்தல் ஆணையம் எப்படி கண்டுக்கணும்? மோடி சொல்றாரு, எப்படி கண்டுக்குவாங்க? அது அவருடைய பர்பஸே மோடிக்கு சர்வ் பண்றதான பர்பஸ். இண்டிபெண்டன்ட் தேர்தல் ஆணையம் என்ற நிலை போய் இது தேர்தல் ஆணையம் இப்ப ஆளுகின்ற அரசிற்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்தப்பட்ட ஒரு அமைப்பாக மாறி நிற்கிறது. இங்க எப்படி ஜனநாயகம் வளரும்? ஓட்டர் ஐடி லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் எடுத்துக்கோங்க. 5 இயர்ஸ்ல ஓட்டர் ஐடிக்கு மட்டும் கவர்மெண்ட் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் செலவழிச்ச தொகை கிட்டத்தட்ட 2,000 கோடி. 2,000. அப்ப 18,000 கோடி ஆதாருக்கு, இதுக்கு 2,000 கோடி செலவழிச்சுட்டு இது ரெண்டுமே செல்லாது. இன்னொரு 13 ஆவணங்கள் கொடுங்கன்னு சொல்றேன். அந்த 13 ஆவணங்களை கொடுக்கணும்னா அந்த 13 ஆவணங்களை கொடுப்பதற்கு அடிப்படை ஆதார் ஐடியும் ஓட்டர் ஐடியும் தான். நீங்க பர்த் சர்டிபிகேட் நீங்க கேட்டீங்க அப்படின்னா, பர்த் சர்டிபிகேட் எடுத்துக்கீங்களேன். பர்த் சர்டிபிகேட் நீங்க அடிக்கடி கங்கையில வெள்ளம் வரும். கங்கை வருஷம் வருஷம் வெள்ளம் வரக்கூடிய பகுதி பீகார். கங்கையில வெள்ளம் வரும் பொழுது எவ்வளவு உடைமைகளை மக்கள் இழந்திருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியாது. உடைமைகள்ல சர்டிபிகேட் போயிரும், ஒட்டுமொத்த படிச்ச சர்டிபிகேட் அத்தனையுமே போயிரும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் அங்க இருக்கு. சோ இப்படிப்பட்டெல்லாம் இருக்கும் பொழுது இதெல்லாம் கணக்குல கொள்ளும். பர்த் சர்டிபிகேட் கேட்கறாங்க அப்படின்னா, பர்த் சர்டிபிகேட் யாருக்கு இருக்கு? 1960க்கு முன்னால பர்த் சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணப்பட்டவங்க லெஸ் தென் 15% தான். 1960க்கு முன்னால லெஸ் தென் 15%. அப்ப நீங்க பர்த் சர்டிபிகேட் கவரேஜ் இந்தியாவில பாத்தீங்க அப்படின்னா பிஃபோர் 1960 லெஸ் தென் 15%. சரிங்களா? 1960 1980 20 to 30% பேருக்கு தான் பர்த் சர்டிபிகேட் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணிருக்கு. 1980ல இருந்து 2000 வரைக்கும் 40ல இருந்து 70% பேருக்கு தான் பர்த் சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணிருக்கு. 2000ல இருந்து 2024ல தான் இந்த லாஸ்ட் 24 இயர்ஸ்ல தான் 85 to 95%க்கு பர்த் சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கு.
இதுதான் கணக்கு. அப்ப நீங்க கணக்குப்படி பார்த்தா 1980க்கு முன்னால பிறந்தவங்க அத்தனை பேருக்கும் கிட்டத்தட்ட 40% பேருக்கு பர்த் சர்டிபிகேட் இல்ல. அப்ப 40% பேருக்கு பர்த் சர்டிபிகேட் இல்ல அப்படின்னா அவனெல்லாம் வந்து வெளிநாட்டுல இருந்து வந்தேன்னு சொல்லுவீங்களா நீங்க? எப்படி சொல்லுவீங்க? அப்ப நீங்க கொடுத்த ஓட்டர் ஐடி செல்லாது, நீங்க கொடுத்த ஆதார் ஐடி செல்லாது அப்படின்னா இதை எப்படி வந்து ஏற்றுக்கொள்வது? நீங்க வந்து டோர் டு டோர் எனுமரேஷன் பண்றீங்க. ஒரே மாசத்துல டோர் டு டோர் எனுமரேஷன் பண்ணி 65 லட்சம் பேரை நீக்கின மகா சரித்திரம் உலகத்துல வேற எங்கேயுமே பண்ணல. அமெரிக்கா கூட பண்ண முடியாது. ஏற்கனவே திட்டமிட்டு செய்யக்கூடியதுன்னு பார்க்கலாமா? இது என்ன அதிரடி ஒரு 24 நாளுக்குள்ளால இவ்வளவு வேகமாக அரசு இயந்திரம் வந்து வேற இதுகள்ல செயல்படலையே, இந்த விஷயத்துல மட்டும் இவ்வளவு தீவிரமாக செயல்பட்டதுன்ற காரணம்? அதனுடைய காரணம் வந்து மெஜாரிட்டி தலித் ஓட்டர்ஸ், எஸ்சி எஸ்டி ஓட்டர்ஸ், அடுத்து வந்து முஸ்லிம்கள், கிறிஸ்டியன் ஓட்டர்ஸ், அப்புறம் ஏழை எளிய மக்கள் ஓட்டர்ஸ் யாரெல்லாம் வந்து ஆர்ஜேடிக்கும் காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுவாங்களோ அவங்களெல்லாம் குறிபார்த்து பூத் வைஸா இவங்க பிஜேபி டேட்டா இருக்கு, அவங்களெல்லாம் குறிபார்த்து அவங்கள லொக்கேட் பண்ணி ஆன்லைன்லயே அவங்களெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க. இன்னும் நீங்க சேர்க்கறதுக்கு போராடணும். நாங்க தான் சேர்க்கறதுக்கு 1 மாசம் கால அவகாசம் கொடுத்துருக்கோம்ல, இதை வந்து கொரி ரைஸ் பண்றதுக்கு. எந்த கொரி ரைஸ் பண்ணாலும் ஆன்சர் பண்ண மாட்டோம். என்ன பண்ணுவீங்க? நீக்கினவர்கள் நீக்கப்பட்டவர்கள் தான். நான் எடப்பாடி சொல்ற மாதிரி நீக்கப்பட்டவர்கள் தான், சேர்க்கப்பட்டவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டா என்ன பண்ண முடியும்? நீங்க நீக்கியாச்சு, இவன் பர்த் சர்டிபிகேட் கொண்டான்னு கேட்பான். பர்த் சர்டிபிகேட் எப்படி இருக்கும்? எத்தனை பேருக்கு இருக்கு பர்த் சர்டிபிகேட்? ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள். அது வந்து முடியாத விஷயத்தை, அதாவது வந்து நீங்க எடுத்துக்கங்களேன். அதாவது இன்னொரு பிளண்டர் இந்த தேர்தல் ஆணையம் பண்ணுது. என்ன பிளண்டர் அப்படின்னா, வட மாநிலத்திற்கு புலம்பெயர்ந்த தொழிலாளர், புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு நீங்க வந்து எந்த மாநிலத்திற்கு புலம்பெயர்ந்தார்களோ அந்த மாநிலத்துல அவருக்கு ஓட்டுரிமைன்னு எப்படி சொல்லுவீங்க? அப்ப என்ன, அது வந்து டோட்டலா டில்ட் தி பேலன்ஸ் ஆஃப் தி ஒவ்வொரு ஸ்டேட்டை வந்து 6 லட்சம் பேர் 7 லட்சம் பேர் தமிழ்நாட்டுல இருக்காங்க, வட மாநில பீகார் தொழிலாளர்கள். அப்ப 7 லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டுல ஓட்டுரிமை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த 7 லட்சம் ஓட்டுல ஆட்சியே மாறிடுமா இல்லையா? ஆமா, அந்த ஆட்சியே மாறும். அப்ப இப்ப ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க, அவங்களுடைய ஜாப் இன் பெர்மனன்ட் நேச்சர், 3 வருஷத்துக்கு அவங்க மாற முடியாது. அப்படிப்பட்டவர்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு வந்து நீங்க வந்து ஓட்டுரிமை கொடுக்கலாம். ஆனா நீங்க வந்து மொபைலா இருந்து மூவ் பண்ணிட்டு வர்றவங்களுக்கு எப்படி நீங்க ஓட்டுரிமை கொடுப்பீங்க? அவங்க அந்த மாநிலத்துக்கு தான் போகணும். நீங்க ஒரே ரேஷன் கார்டு, ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டுன்னு சொன்னதே வந்து அதை ஏற்றுக்கொண்டதே மிகப்பெரிய தவறு. சரி, சாப்பாடு அவங்களுக்கு கிடைக்கணும், அதுக்காக ஏத்துக்கிட்டா இப்ப என்ன வாக்குரிமையும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற நிலைமையே இப்ப கொண்டு வராங்க. அப்ப நீங்க வந்து எப்படி வந்து ஒரு தொகுதியிலேயே நீங்க வந்து ஓட்டை ஸ்பில் பண்ண முடியும், மாத்த முடியும்? அப்ப இவர்கள் வந்து வாக்குரிமை இங்க இருந்து புலம்பெயர்ந்து போனாலும் அவரோட டொமைசில் நேட்டிவிட்டி வந்து அவங்க ஊர் தான். அப்ப நேட்டிவிட்டியை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து நேட்டிவிட்டி சர்டிபிகேட்டை வச்சுதான் வாக்குரிமை கொடுக்கணும். அப்ப வந்து மாநிலத்துக்கு நீங்க வெளிநாடு போறீங்க, வெளிநாட்டுல போய் சிட்டிசன்ஷிப் வாங்கினா தான் நீங்க அங்க ஓட்டு போட முடியும். வெளிநாட்டுல போய் ஒர்க் பண்ணாலே உங்களுக்கு ஓட்டு போட முடியாது. ஓட்டு போட முடியுமா? என்ஆர்ஐயா இருந்து ஓட்டு போட, பெர்மனன்ட் ரெசிடென்டா இருந்தாலும் ஓட்டு போட முடியுமா? ஓட்டு போட முடியாது. சிட்டிசன்ஷிப் வாங்கினா தான் ஓட்டு போட முடியும். அப்ப நீங்க வந்து இந்தியாவுக்குள்ள சிட்டிசன்ஷிப் கொடுக்க முடியாது. ஆனால் புலம்பெயர்ந்த மாநில தொழிலாளர்கள், இந்த மாதிரி டெம்பரரியா போயிட்டு வர்றவங்க, இவர்களுக்கெல்லாம் வந்து வாக்குரிமை அவர்கள் மாநிலத்துல தான் கொடுக்கக்கூடிய, மற்ற மாநிலத்துக்கு கொடுக்க கூடாது. அப்ப இவர்கள் என்ன பண்றாங்க, ஒரு சைட்ல வந்து தனக்கு தேவையான மகாராஷ்டிரால 1 கோடி பேர் வாக்காளர்களை இவர்கள் சேர்த்திருக்கிறார்கள். இப்ப பீகார்ல கிட்டத்தட்ட 55 லட்சம் பேரை நீக்கியிருக்காங்க. அப்ப டெல்லியில இந்த மாதிரிதான் பண்ணாங்க. அப்ப எலெக்ஷன் கமிஷன் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி ஜனநாயகத்தின் விளிம்பியங்களை மீறி இந்த அளவிற்கு செயல்பட்டு வருகிறது என்று சொன்னால் அதை வந்து
பார்த்து கொண்டிருப்பது ஜனநாயகத்துக்கு விடப்பட்ட சவாலாகத்தான் அது மாறும். இல்ல, இது ராகுல் காந்தி அவர்கள் சொல்ற மாதிரி இந்த பிஜேபியும் சரி, தேர்தல் கமிஷனும் சரி, ஓட்டு திருடக்கூடிய வேலையை வந்து செய்து அப்படிங்கறத வந்து இதுல நிதர்சனமாகுதா? ஆமா, இது வேறு ஓட்டு திருடல் தானே. ஓட்டு திருடல், ஓட்டு சேர்த்தல் தானே. ஓட்டு திருடல் ஏற்கனவே இருக்க ஓட்டை காலி பண்றது, அவர்களுக்கு எதிரான ஓட்டுகளை காலி பண்றது, அவர்களுக்கு தேவையான ஓட்டை சேர்க்கிறது. அப்ப இது வந்து அது வந்து பேலன்ஸை டில்ட் பண்ணும். அப்ப அந்த பேலன்ஸை டில்ட் பண்றதுக்காக நீங்க வேற ஒன்றும் வேணாம். தமிழ்நாட்டுல திமுகவுக்கும் அதிமுக கூட்டணிக்கு இடையில 7 லட்சம் வித்தியாசம். வட மாநில தொழிலாளர்கள் வந்து 7 லட்சம் ஓட்டு போட வச்சா பிஜேபி ஜெயிச்சுட்டு போகுது. ஆமா, முடிஞ்சு போச்சா? அவ்வளவுதானே. இதெல்லாம் வந்து ஜனநாயகத்தினுடைய ஆணி வேரை அசைக்க பார்க்கக்கூடிய ஒரு அடிப்படை பவுண்டேஷனையே தகர்க்கக்கூடிய செயலாகத்தான் நான் பார்க்கிறேன். இப்ப மகாராஷ்டிராலையும் சரி, டெல்லி மாதிரியான இடங்கள்லயும் சரி, மறைமுகமா தேர்தல் கமிஷன் இந்த வேலைகளை வந்து செய்துட்டு இருந்தது. இப்ப அப்பட்டமாக வெளியில தெரிகிற மாதிரியே இந்த துணிச்சலாக இந்த வேலை செய்யறதுக்கான துணிவு எங்க இருந்து வந்தது சார்? என்ன கேட்க முடியும்? நீங்க யாரு கேட்க முடியும்? உங்களுக்கு எதிர்கட்சிகளுக்கு வந்து ஒற்றுமை கிடையாது. மக்கள் இறங்கி விவசாயிகள் போராடிய 1.5 வருஷம் போராடினாங்க. விவசாயிகள் 175 பேர் மரணம் அடைந்தார்கள். மரணம் அடைந்து இந்த ஃபார்ம் பில் 2020 வாபஸ் வாங்க வச்சாங்க. அப்படிப்பட்ட தைரியம் எதிர்கட்சிகளுக்கு கிடையாது. எதிர்கட்சிகள் வந்து பார்லிமெண்ட்ல பேசுவாங்க. பேசினா பேசிட்டு போகணும். நம்மளுக்கு பெரும்பான்மை இருக்கு, நம்மளுக்கு கூட்டணி கட்சி தயவு இருக்கு, என்ன வேணாலும் பேசிட்டு போ, முடிஞ்சு போச்சா? ஊடகங்கள் வந்து நார்த் இந்தியன் ஊடகங்கள் அவர்களுக்கு ஆதரவான கோடி மீடியாவை மாற்றி வைத்திருக்கிறார்கள். எனவே அதுலயும் பேசினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து வாழாது இருக்கிறது. இதை பற்றி கேட்பதற்கு கூட நாதியேற்றி இருக்கிறது. அடுத்து வந்து எலெக்ஷன் கமிஷன் அவரோட அடிமையாக இருக்கிறது. ஸோ எல்லாம் இருக்கும் பொழுது நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், செஞ்சுட்டு நம்ம நாட்டில் அடுத்து ஜெயிச்சு போயிட்டே இருக்கலாம், ஆட்சி அமைச்சுக்கிட்டே இருக்கலாம். மகாராஷ்டிரா ஆட்சி அமைத்தது போல, ஒரிசால ஆட்சி அமைத்தது போல, இதுல டெல்லியில, ஹரியானால இப்படி எல்லாம் தில்லுமுள்ளு செய்து, இவிஎம்ல தில்லுமுள்ளு செய்து, எலெக்ஷன் கமிஷன் மூலமாக ஓட்டர் லிஸ்ட்ல தில்லுமுள்ளு செய்து ஆட்சி அமைத்தது போல இவர்கள் எல்லா பீகார்லையும், தமிழ்நாட்டிலையும், வெஸ்ட் பெங்கால்லையும் இவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே கேட்பதற்கு நாதி இல்லை. மக்கள் வந்து ஒரு சின்ன ட்ரக் டிரைவருக்கு ஒரு அகைன்ஸ்டா ஒரு சட்டம் கொண்டாடப்பட்டது, இயற்றப்பட்டது. உடனடியே அத்தனை ட்ரக் டிரைவர்களும் எல்லா ட்ரக்கையும் லாரியையும் ரோட்ல நிறுத்திட்டு இறங்கி போயிட்டாங்க. ஒட்டுமொத்த இந்தியா டிராபிக்கே ஆடி போச்சு. அப்ப என்ன ஆகுது? பாதிக்கப்படும் போது யாரு? கார்பரேட் எல்லாம் பாதிக்கப்படுவாங்க. அப்ப கார்பரேட் பாதிக்கப்பட்டால் இந்த அரசு உடனடியாக அந்த சட்டத்தை வாபஸ் பெற்றது. அப்ப என்ன அர்த்தம்? நீங்க இந்த அரசுக்கு எங்க வலிக்கும்னு தெரிஞ்சு அடிச்சாதான் அப்பதான் வந்து இங்க வந்து இந்த அரசு வந்து பணியுமே ஒழிய இல்லை என்று சொன்னால் ஜனநாயக விரோத செயல்களில் இது தொடர்ந்து ஈடுபடும். நீங்க குரல் எழுப்பினாலும் கேட்க மாட்டாங்க, பார்லிமெண்ட்ல பேசினாலும் கேட்க மாட்டாங்க, எது பண்ணாலும் அவர்களுக்கு அதை பத்தி கவலையே இல்லை. ஏன்னா அவங்க மக்களது வாக்குகளை நம்பி வரவில்லை, இவிஎம்ஐயும் எலெக்ஷன் கமிஷனையும் நம்பி அவர்கள் இருக்கிறார்கள். எனவே மக்களது வாக்கு என்பது ஒரு சும்மா வெளிப்படையான வேஷமே தவிர வாக்கை நம்பி அவர்கள் இல்லை. சார், இதுல இன்னொரு கேள்வி சார். 2003க்கு பிறகு வாக்காளர் பட்டியல்ல சேர்ந்தவங்க அவங்களுடைய பெற்றோர்களுடைய அந்த சர்டிபிகேட் எல்லாம் காட்டணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய குடியுரிமைய ரத்து பண்றதுக்கான ஒரு வேலையாக கூட நம்ம பார்க்கலாமா? இதுதான் பர்த் சர்டிபிகேட் நீங்க கேட்டீங்கனாலே பாதி பேர்கிட்ட இருக்காது. இந்த நான் தான் உங்களுக்கு தெளிவா சொன்னேன் பாத்தீங்களா, 2000 இருந்து 2024 தான் வந்து 85 to 95% கவரேஜ் பர்த் சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணிருக்காங்க கவர்மெண்ட். அதுக்கு முன்னால பர்த் சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணல. அதுக்கு முன்னால பிறந்த பெற்றோர்களுக்கு பர்த் சர்டிபிகேட் கொண்டானா எப்படி கொடுப்பான்? இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? கிராமத்துல, நகரத்துல இருக்காங்க, நகரத்துல இருக்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, வசதியானவர்கள், வாய்ப்புள்ளவர்கள், இவர்களுக்கெல்லாம் வந்து பர்த் சர்டிபிகேட் இருக்கும். அப்ப அவர்கள் மட்டும்தான் ஓட்டு அப்படின்னு போட்டுட்டு
ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஓட்டு என்ற உரிமையை கான்ஸ்டிடியூஷன் கொடுத்த ஃபண்டமெண்டல் ரைட்டை இவர்கள் வந்து நிர்மூலமாக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். இப்ப வந்து இந்த பீகார் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள்ல 6.5-7 லட்சம் பேர் வந்து தமிழ்நாட்டுல இருப்பாங்கன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டிலே அவங்களுக்கு வாக்குரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையர் சொல்றாரு. இது மாதிரி வட மாநிலங்கள், பல மாநிலங்கள்ல இருந்து இங்க குடிபெயர்ந்து இருக்கிறாங்க. அவங்களோட எண்ணிக்கை பார்த்தாச்சுன்னா ஒரு பெரும் தொகை வரும். ஒரு 60-70 லட்சத்துக்கு மேல வரலாமா இருக்கும். இப்ப அவங்களுக்கு எல்லாமே இங்க ஓட்டுரிமை கொடுத்துட்டான்னா இங்க இருக்கக்கூடிய அரசியல் சூழல் எந்த மாதிரியான விளைவுகளை உருவாக்கும்? பிஜேபி எல்லா இடத்துலயும் ஜெயிச்சிடும், அவ்வளவுதான். வேற என்ன அரசியல் சூழல்? அதுக்குதான் அந்த வேலை தான், அதுக்காகத்தான் அந்த வேலையை வந்து இப்படிப்பட்ட வேலையை செய்வதற்கு காரணமே அதுதான். எனவே அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை வந்து நம்ம ஃபைட் பண்ண வேண்டிய சூழல் இருக்கு. இதை எதிர்த்து போராட வேண்டிய சூழல் அனைத்து எதிர்கட்சிகளுக்கும் மக்களுக்குமே இருக்கிறது. எனவே இதை எதிர்த்து நாம் களமிறங்காவிட்டால் மிகப்பெரிய ஜனநாயகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேராபத்து ஏற்படும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அது கூட புரியல அப்படின்னா, அது கூட புரிந்து தெரியாவிட்டால் கடைசியில் அனைத்தையும் இழந்து நடுத்தரில் இருக்க வேண்டிய சூழலுக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். உங்கள் மீது வலிந்து பிஜேபியினுடைய ஆட்சி திணிக்கப்படும், மதவாதம் திணிக்கப்படும். அதன் மூலமாக கல்வியிலும் மருத்துவத்திலும் நீங்க வந்து பல நூற்றாண்டுகள் பின்னோக்கி இழுத்து செல்லப்படுவீர்கள். உங்கள் எதிர்கால தலைமுறை கற்காலத்தை நோக்கி இழுத்து செல்லப்படும், மூட நம்பிக்கையை நோக்கி இழுத்து செல்லப்படும் என்பது உறுதி. இதுல வந்து இப்ப தமிழ்நாட்டுல டிஎம்கே உட்பட இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே இதுக்கு வந்து எதிராக வந்து இருக்கு. ஆனா அதிமுக பக்கத்துல இருந்து எந்த வித சத்தத்தையும் காணும். அவங்க வந்து எதிர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா சார்? இத அதிமுக எங்க இருக்கு? அதிமுக அப்படின்னு ஒரு கட்சி வந்து பிஜேபியோட மெர்ஜ் ஆகி போச்சே, அது கட்சியே இல்லையே. எங்க கட்சி இருக்கு? அதிமுக கட்சிக்கு சித்தாந்தம் என்னன்னு கேட்கலாம். எடப்பாடிகிட்ட போய் திராவிட சித்தாந்தம் என்னன்னு கேளுங்க, அவரால் சொல்லிட முடியுமான்னு பார்ப்போம். அண்ணாவை பத்தி கேளுங்க, எம்ஜிஆரை பத்தி கேளுங்க, அவரால் சொல்ல முடியுமான்னு பார்ப்போம். அவருக்கு அதிமுகன்ற கட்சியை வந்து தனது சுயநலத்திற்காக பிஜேபியிடம் அடகு வைத்து விட்டார். இனிமேல் வந்து அதிமுக என்ற கட்சி உயிர்ப்பிக்கணும்னா எடப்பாடி உட்பட இந்த பிஜேபியை சார்ந்து நிற்கக்கூடிய அனைத்து அமைச்சர்களும் தோற்கடிக்கப்பட்டால் மட்டும்தான் அதிமுக மீட்டெடுக்கப்பட முடியும். இல்லைன்னா அதிமுக என்ற கட்சி 2026 தேர்தலோட காணாமல் போகும். அதை வந்து பிஜேபி விழுங்கும், விஜய் கட்சி கொஞ்சம் விழுங்கும், சீமான் கட்சி கொஞ்சம் விழுங்கும். சோ இந்த 3 பேரும் சேர்ந்து அதிமுகவை விழுங்குவார்கள். எனவே அதிமுகவிடம் வந்து ஒரு உரிமை குரல் எழும்பும் என்று சொன்னால் அது கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை என்பதுதான் உறுதி. ஏன்னா அதிமுக வந்து பிஜேபியின் குரலாக, ஆர்எஸ்எஸ் குரலாக எடப்பாடி ஒழிக்க ஆரம்பித்து பல மாதங்கள் ஆகிவிட்டது. எனவே இனிமேல் நீங்கள் அதிமுகவிடமிருந்து எம்ஜிஆரின் குரலையோ ஜெயலலிதாவின் குரலையோ ஒழிக்க முடியாது. அது பிஜேபியின் குரல் தான் வரும், வராது. இந்த வாக்காளர் சீர்திருத்தத்தை பொறுத்த அளவுல இப்ப தமிழ்நாட்டுல இருந்தும் வேற மாநிலங்களுக்கு பெயர்ந்து போயிருப்பாங்க வேலைகளுக்காக. இப்ப அவங்களையும் இந்த பட்டியல்ல இருந்து நீக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல? குறிப்பாக வந்து மாவட்டங்கள்ல போயிருப்பாங்க. யாரா இருந்தாலும் நீங்க 10 ஆண்டுகள் ஒரு ஊர்ல நீங்க வசிப்பிடம் இருந்தால் மட்டுமே, 10 ஆண்டுகள் வசித்தால் மட்டுமே, தொடர்ந்து இருக்கிறீர்கள் என்ற சான்றிதழ் கிடைத்தால் மட்டுமே உங்களுக்கு ஓட்டுரிமை வழங்கணும். குறைந்தது இருக்கணும். அது இல்லாம சும்மா வந்து வேலைக்கு வந்தா போனோம், அது அவங்க எல்லாம் ஓட்டுரிமை கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா என்ன ஆகுது? அது வந்து இட் இஸ் நாட் பாசிபிள். அப்ப எந்த மாநிலத்திலிருந்து எந்த மாநிலத்துக்கு சென்றாலும் சரி, டெம்பரரியா போற அனைவருக்குமே ஓட்டுரிமை கொடுப்பது என்பது அது வந்து ஜனநாயகத்திற்கு விரோதமான செயல். அவர்கள் வசிக்கக்கூடிய ஊர்ல அவர்களுக்கு வந்து ஓட்டுரிமை இருக்கணும். இப்ப எனக்கு ஓட்டுரிமை எங்க ஊர்ல தான் இருக்கு. நான் சென்னையில தான் இருக்கேன். சென்னையில இருந்து நான் ஓட்டு வந்து ஊருக்கு போய் தான் போடுறேன். நான் எங்க ஊருக்கு போய் தான் போடுறேன். நான் புலம்பெயர்ந்து தான் சென்னையில இருக்கேன். எனக்கு வேலைக்காக நான் சென்னையில இருக்கேன். அப்ப வந்து என்ன அர்த்தம்? அப்ப சென்னையில நான் ஃபுல்லா இருந்தா நான் அங்கே சென்னையை ஓட்டுநர் லிஸ்ட் நான் மாத்திக்கலாம், அங்க ரிமூவ் பண்ணிட்டு நான் இங்க மாத்திக்கலாம். ஆனா மாநிலம் விட்டு மாநிலம் புலம்பெயரக்கூடிய தொழிலாளர்களுக்கு 10 ஆண்டுகள் அவர்கள் வசிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டால் மட்டுமே
அந்த மாநிலத்தினுடைய வாக்காளர்களாக சேர்க்க வேண்டும். இல்லைன்னா ம். இன்டர்மீடியண்டா வந்துட்டு போறவங்களை எல்லாம் சேர்த்தா it will tilt the balance and it will spoil the entire democracy. ம். இதுல இப்ப பாராளுமன்றத்துல இதுக்கு எதிராக மிக தீவிரமாக குரல் எழுப்பிட்டு இருக்காங்க காங்கிரஸ் உட்பட எதிர்க்கட்சிகள். இவங்க வந்து மக்கள் மன்றத்துல வர்றதுக்கு என்ன தயக்கம் இவங்க வாரதுக்கு? தெரியல. மக்கள் மன்றத்துல மக்களை திரட்டி தெருவில் இறங்கி போராடாத வரைக்கும் இவர்களால் எந்த வித மாற்றத்தையும் மோடி வந்து அடிபணிய மாட்டார். மோடி இவர்களை கிஞ்சித்தும் கண்டுக்கவே மாட்டார். எனவே வந்து பாராளுமன்றத்துல பேசினா பேசிட்டு போங்க, எனக்கு என்ன அப்படின்றதான் இருப்பார் ஒழிய இவர் வந்து அதை அதை மதிக்கக்கூடிய ஒரு பிரதமராக இல்லை. அது வந்து ஜனநாயகத்தினுடைய மாண்புகளை மதிக்கக்கூடியவர்கிட்ட தானே நீங்க வந்து ஜனநாயகத்தினுடைய விளிமியங்களை நீங்க எதிர்பார்க்க முடியும். அது மதிக்காதவர்களிடம் போய் எதிர்பார்த்து என்ன பிரயோஜனம்? ஒன்றும் நடக்காது. எனவே மக்கள் போராட்டத்தின் மூலமாகத்தான் இதை மாற்ற முடியும். மக்கள் போராட்டத்தில் இறங்கி எஸ்ஐஆரை முழுவதுமாக வித்ரா பண்ணணும், இவிஎம் வித்ரா பண்ணணும். இல்லைன்னா 100% விவிபேட்டை சுப்ரீம் கோர்ட்டை வந்து தலையிட வைத்து 100% விவிபேட் ஸ்லிப்பை என்ன வேண்டும். அப்பதான் வந்து ஜனநாயகம் தலைக்கும். நன்றி சார், உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும்.